ஒரு ஊரில் பள்ளிக்கூடம் கட்டணும்னா எந்த கிராமத்துலையும் வரி வைக்க மாட்டான். ஒரு ஊருக்குள்ளே நூலகம் கட்டணும்னா எந்த கிராமத்துலையும் வரி வைக்க மாட்டான். ஆனால் கோவில் கட்டணும், கிடா வெட்டணும், அதுக்கு சாராயம் காய்ச்சணும்னு சொன்னால் உடனே ஊரே வரி வச்சு வரி கொடுக்குற ஒரு பண்பாட்டை, பழக்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி அந்த மனிதர்களை அறிவுபூர்வமாக வளர்த்து விட்டால் அறிவு சமூகம் உருவாகும். அறிவு சமூகம் உயர்ந்தால் அது பொதுவுடைமை சமூகமாக மாறும். அறிவுடைமை சமூகம் எங்கே வளர்கிறதோ அங்கே பொதுவுடைமை வளரும். பொதுவுடைமை சங்கம் எங்கே வளர்கிறதோ அங்கே புரட்சி நடக்கும். அந்த புரட்சியை தடுக்க வேண்டுமென்றால் அறிவு சமூகத்தை உருவாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் நம்பிக்கையை உருவாக்குவதற்கு பாசிஸ்டுகள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கிற அந்த திட்டத்தில் இவர் என்ன சொல்றாரு? நாங்கள் தொழில் வளர்ச்சியை உருவாக்குகிறோம், வேலை வாய்ப்பை உருவாக்கப் போகிறோம், அறிவு செல்வம் உயர்ந்திருக்கிறது, புதிய புதிய நவீனங்கள் வளர்ந்து விட்டது. ஆனால் இந்தியா வெகு விரைவில் உலகத்தில் முதலிடத்திற்கு வரும். எப்படி வரும்? சைனா தொழில்நுட்பத்துக்கு செலவழிக்கிற பணம் ஒரு ஆண்டுக்கு 43 லட்சம் கோடி சைனா. ஆனால் இந்தியா செலவழிப்பது வெறும் 1,40,000 கோடி. 1,40,000 கோடி செலவழிக்கிற இந்தியா 43 லட்சம் கோடி செலவழிக்கிற சைனாவோடு போட்டி போடுமா? எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னா நம்புகிற ஜனங்களாக இந்திய நாட்டு மக்களை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆகவேதான் மோடி நடத்துகிற இந்த காட்டாட்சி என்பது இந்திய நாட்டு மக்களை பாதுகாக்காது. சாதியை மோதலை உருவாக்கும், மத வெறியை உண்டாக்கும். அப்படி வெறியை உண்டாக்குகிற ஒரு அரசியலை செய்கிற போது மாநில உரிமைகளை எல்லாம் பறித்து இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை இந்தியாவில் எச்சரிக்கிற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை எந்த கோணத்திலும் அழிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள்.